போமாமா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற. பாட்டி. என்னம்மா, என்ன தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. வீடு பேசாம இருக்கு பாட்டி. இங்கே பாருமா, உனக்கு ஏதோ கனவு வந்திருக்கு, அதனால நீ பயந்துருக்க, அவ்வளோதான். இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நீ ஏதாவது மனசு போட்டு குழப்பிக்காத. வா, நம்ம எங்கேயாவது வெளியே தெருவு போயிட்டு வருவோம், அப்பதான் நீயும் கொஞ்சம் நார்மலாவ. அப்படி என்ன சொல்லுவீங்க? நான் என்ன கனவு கண்டு உளற ஆள் மாதிரி தெரியலனா? நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அறிவு இருக்கு. சும்மா நான் சொல்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவ்வளோதான். அதை சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஏமா, இப்போ எதுக்குமா கோவப்படுற நீ? பாட்டி, இங்கே பாருங்க, கண்டிப்பாக இங்கே உள்ள யாருக்கும் ஏதோ ஆக போகுது, அது மட்டும் எனக்கு புரியுது. இதை நீங்கள் உடனடியே தடுக்கலைன்னா இது பெருசாகும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் எதையுமே விவரமாக சொல்ல முடியல, சொன்னால் நிறைய பிரச்சனை வரும். இன்னைக்கு இல்லாமல் பேத்திக்கு இவ்வளோ கோவம் வருதே, கண்டிப்பாக ஆரோக்கிட்ட போயிட வேண்டியதான். என்னங்க திடீர்னு எல்லாரும் இங்க கூடணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? ருக்கு அக்கா, என்ன பிரச்சனை? தம்பி, அதை நான் சொல்கிறேன்ப்பா. என் பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா. அவளை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம மேல இருக்கிற தப்பா இல்ல வீடு மேல இருக்கிற தப்பான்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஆரவண்ணனை ஒதுக்கி வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. அப்படியே அவர் பொண்ணு அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பேசணும்? அந்த பிள்ளைங்க எத்தனை நாளையாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களும் இப்போ ஏதோ ஃபேஸ் பண்ணுதுங்க. அந்த பிள்ளைய ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசியிருக்கலாம். இதுக்காக போய் நம்ம ஆரோ தம்பியை தப்பா நினைச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? திருப்பி ஆரோட்ட பேசினா அவர் நம்மள்ட்ட சகஜமா பேசுவார்னு நினைக்கிறீங்களா? இதோ பாருங்க தம்பி, நம்ம இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனிக்காம இத்தனை வருஷம் இருந்துட்டோம். இப்ப ஆரோ தம்பி இந்த விஷயத்துல தலையிட்டுச்சு. நம்ம அது பேச்ச கேட்கும் போது நிறைய மாற்றங்களை நம்ம உணர்ந்தோம். திருப்பி அந்த விஷயங்களெல்லாம் நம்ம விட்டதுனால பெரிய பிரச்சனையா அது மாறிடுச்சு. இப்பவே பார்த்ததான் நமக்கு சரியா வரும். அது சரி, அன்னைக்கு அந்த மனுஷன் அந்த கத்துனிட்டு இருந்தாரு, இதை பத்தி தான் அவ்வளோ சொல்ல வந்தாரு. அப்ப எல்லாரும் உதாசனப்படுத்துறோம். இப்போ அவர் என்ன நினைப்பாருங்கிறத யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு கதைக்கு ஆகாது. எல்லாரும் கிளம்புங்க, ஆரோ வீட்டுக்கு போலாம். என்ன ஆரவ், நீங்க இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? இதை பத்தியாவது யோசிச்சுட்டே இருப்பீங்களா? இல்ல மீரா, எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறது ஏதோ தப்புன்னு தோணுது. அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் சொல்யூஷன் தெரியலையே. நம்ம என்னங்க பண்றது? அனு பேசின பேச்சுக்கு தான் இவ்வளவு விஷயமா நடந்திருக்கு. அனுவை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா எதுவுமே கேட்காதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு தனியா போய் ரூம்ல உட்காந்துக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல யாரு வந்திருக்கா நம்மள தேடி? என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆரோ தம்பி, உன்னை ஒதுக்கி வச்சதுக்கு நாங்க நல்லா பாடம் கத்துக்கிட்டோம்ப்பா. எங்களால முடியல, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அடா, என்ன லட்சுமி ஆண்டி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என்ன ஆச்சு? ஆரவண்ண, உங்களை புரிஞ்சுக்காம நாங்க நடந்துக்கிட்டோம். அதுக்கான பலன்